நாட்டில் பால்மாவின் விலையை குறைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என வர்த்தக மற்றும் வர்த்தக பாதுகாப்பு அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதன்போது பால்மாவின் விலையை குறைப்பது தொடர்பில் பால்மா இறக்குமதியாளர்களுடன் அடுத்த சில தினங்களில் கலந்துரையாடல் நடத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் நுகர்வோருக்கு தேவையான சலுகைகளை வழங்குவதற்கு இறக்குமதியாளர்களுடன் கலந்துரையாடப்படவுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக இலங்கையில் நெருக்கடிகள் ஏற்படலாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அச்சம் வெளியிட்டுள்ளார். எரிபொருள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய நுகர்வு பொருட்களை பெற்றுக் கொள்வதில் நாட்டு மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பிரச்சினையை தாம் கையாளவுள்ளதாகவும் ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில நோய்களை உணவின் மூலம் குணப்படுத்த முடியும் என சமூக வலைதளங்களில் வெளியாகும் போலி விளம்பரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என சுகாதார அமைச்சு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பிட்ட நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி விளம்பரங்கள் செய்யப்படுவதாக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஆனந்த் ஜேலால் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதயம் சின்னத்தில் போட்டியிடவுள்ளதாக வெளியாகிய தகவல்கள் உறுதி செய்யப்பட்டவை இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக ரணில் விக்ரமசிங்கவினால் இதுவரை எந்தவித சின்னங்களும் முன்வைக்கப்படவில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார உறுதியாக கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு போலீசாரினால் எவ்வித தடையும் இல்லை என பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைவாக தேர்தலை நடத்துவது தொடர்பான ஆதரவை போலீசார் வழங்குவார்கள் என அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் பாதுகாப்புக்கு தேவையான போலீஸ் உத்தியோகத்தர்களை கடமையில் ஈடுபடுத்துமாறு தேர்தல்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் மாகாணங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் பரிசோதகர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளினூடாக தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஊழல் மோசடி செயற்பாடுகளை அகற்றி வரும் காலங்களில் சுத்தமான கரங்கள் உள்ளவர்களுடன் சேர்ந்து மக்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்தார். காங்கேசன்துறை உள்ளிட்ட பல தமிழர் பகுதிகளை அடிப்படையாக கொண்டு கனேடிய முதலீட்டாளர்களுடன் இணைந்து அரச தனியார் கூட்டு முயற்சியில் 4 கைத்தொழில் பேட்டைகளை ஸ்தாபிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார். நாட்டில் 35 முதலீட்டு வேலை திட்டங்களுக்காக $800 மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இவ்வாண்டில் எமது இலக்கு $1 பில்லியன் என்ற போதிலும் $2 பில்லியன் வரை முதலீடுகளை ஈட்ட முடியும் என்று எதிர்பார்க்க தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் உள்ள முதியோர் உதவித்தொகை, சுகையின கொடுப்பனவு, விவசாய ஓய்வூதியம் போன்ற கொடுப்பனவு தொகையை அதிகரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் புற்றுநோய் கொடுப்பனவு, முதியோர் கொடுப்பனவுகள் உள்ளிட்ட சுகவீன கொடுப்பனவுகள் சுமார் $3000 அதிகரிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் உதவித்தொகையை $5000 உயர்த்தி திருத்தப்பட்ட கொடுப்பனவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சார விளம்பரங்கள், கட்அவுட்டுகள் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதற்கு இடமளிக்க கூடாது என தேர்தல்கள் அமைச்சின் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கு ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி போராடி வரும் தாய்மார்களை பயங்கரவாத முத்திரை குத்தி அவர்களின் போராட்டத்தினை மலினப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிக்காது பாதிக்கப்பட்டவர்களை அச்சுறுத்தும் விதமாகவும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகளாக்கும் முனைப்புடன் அரச புலனாய்வு கட்டமைப்புகள் செயற்படுகின்றது என போராட்டங்களை முடிக்க வேண்டும் எனவும் எமது போராட்டத்தினை எங்களை அச்சுறுத்துவதன் ஊடாக முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றார்கள் எனவும் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரையில் எமது உயிர்கள் போனாலும் எமது போராட்டம் தொடரும் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவர் திருமதி ஆனா அமலநாயகி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் பேருந்தில் பயணம் செய்த வெளிநாட்டவரின் 11 பவுன் நகைகள் களவாடப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் பேருந்தில் யாழ் நகர பகுதிக்கு வந்து திரும்பிய போதே அவர்களின் நகைகள் களவாடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் அடுத்த வாரம் அறிவிப்புகள் வெளியாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் பொது வேட்பாளர்கள் தொடர்பில் அநேகமான தமிழ் மக்கள் மத்தியில் வரவேற்பு உள்ளது. வேட்பாளராக நிறுத்த சிலரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அவர்களில் யாரை தெரிவு செய்வது என்பது தொடர்பில் அதுக்கென நியமிக்கப்பட்ட குழு ஆராய்ந்து வருகின்றது. அடுத்த வாரம் அளவில் ஒருவரை தெரிவு செய்து அவரின் பெயரை அறிவிப்போம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.